Hi friends, long term earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்லே அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் வந்திருக்கா என்ன ஏது அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே நான் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சென்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு இன்விடேஷன் கோடு, நீங்கள் யார்கிட்ட லிங்க் வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து இன்விடேஷன் கோடு எதுன்னு சொல்லிவிட்டு இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்கணும். இங்கே வந்து சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் போட்டிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? அந்த ஓடிபியை இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க, சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணோன்னா, லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்டும் வரும். அதை நீங்கள் வந்து மறுபடியும் கொடுத்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அடுத்தது இங்கே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை இங்கே காப்பி பண்ணி, அதாவது இங்கே இப்போ டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து நிறைய ஆப்ஸ்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்க முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன நேமோ அந்த பேர் வரும். அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா கூட டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆட் ஆகிடும். உங்களுடைய ஃபோனில் நார்மல் ஆப்ஸ் மாதிரி ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் ப்ராடக்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சில்வர் சீரீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. மினிமமாக நீங்கள் வந்து இதில் 582 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேலிடிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 42 நாள். ஓகேவா? ஒரு நாளைக்கு 26 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 1099 ரூபா வரும் மொத்தமாக. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஒருத்தரை இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட் போனஸாக 110 ரூபா, உங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக 110 ரூபா வரும். ஓகேவா? இந்த பிளானில் இதான் இருக்குது ஃபஸ்ட்டு பிளானுக்கு. இதே மாதிரி ஒரு பிளானும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து சில்வர் சீரீஸ். ஓகேங்களா? இதே டைமண்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து உங்களுக்கு கூட வர மாதிரி இருக்கும். டைமண்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா ப்ராடக்ட் நீங்கள் ஒருத்தரை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் போனஸ் வந்து 200 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த பிளானில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாலுமே சரி, அப்படி இல்லைனா பெரிய அமௌண்ட்டில் ஜாயின் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு வெல்கம் போனஸாக 110 ரூபா தான் வரும். ஓகேவா? ஆனால் ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ரெஃபரல் போனஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது. 7000 ரூபா போட்டிங்கன்னா 385 ரூபா கிடைக்கும். டோட்டல் ஏர்னிங் பாருங்கள், 56 நாள் போட்டிருக்காங்க, 21,560 ரூபா. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பிளானும் இருக்குது. இதில் 65,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களால் டீம் கொடுக்க முடியும், 1-2 பேர், ஒரு 5 பேருக்கு மேலே இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கொடுத்து கூட நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெயின் கிடைக்கும். இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கலாம், 4% கிடைக்கலாம், லாட்ரி கிடைக்கலாம், அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம். இப்போ 10 ரூபா கிடச்சிச்சின்னா ஓகே, 2000 ரூபா கிடச்சிச்சின்னா ஓகே. இது 5% கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 5% இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 5% போக மீதி அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை வச்சு கூப்பன் வச்சு நீங்கள் வாங்கிறது இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ப்ராடக்ட் டீட்டெயிலெலாம் பார்த்துட்டோம். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யாருனா ஜாயின் பண்ணுறீங்கன்னா டீம் அவங்க யாருனா இருக்காங்களா அப்படின்றது பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்குன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கு கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து காப்பி டு இன்வைட் லிங்க்னு இருக்கும். அதை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா?
அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ். இது வந்து இருக்கான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர், பேங்க் கார்டு, இதில் தான் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது உங்களுடைய போனஸ், அதாவது இப்போ வந்து கம்யூனிட்டி குரூப் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கோடெலாம் கொடுப்பாங்க. அந்த கோடை காப்பி பண்ணி, கோடுனா வந்து ஒரு ஏபிசிடி மாதிரி ஒரு 12 வார்த்தை, இதில் 15 வார்த்தை இருக்கும். அதை காப்பி பண்ணி இங்கே போனஸில் கிளிக் பண்ணி, இப்போ பாருங்கள், போனஸில் கிளிக் பண்ணி இங்கே டைப் பண்ணிட்டோ இல்லை காப்பி பண்ணிட்டோ ரிசீவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிளான் போட போகிறீங்களோ 585 ரூபா. ஓகேங்களா? 82 ரூபாய் எவ்வளோன்னு அந்த அமௌண்ட்டு நீங்கள் என்ன பிளான் போட போகிறீங்களோ அந்த பிளானோடைய அமௌண்ட்டை போட்டுட்டு இதில் எதனா ஒரு சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு QR கோடோ இல்லை இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நீங்கள் ஆல்ரெடி பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோன்பேயில் பேடிஎம்மில் மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் பேடிஎம்மில் கிளிக் பண்ணிங்க ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னாலும் போய் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த QR கோடை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம பேடிஎம் ஆப்குள்ளே போய்ட்டு பண்ணணும். ஓகேவா? இப்போ பேடிஎம் ஆப்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே கிளிக் டு கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே கேலரியில் இருக்கும், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? பாருங்கள், இப்போ பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருதா? இங்கே ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி நார்மலாக பேடிஎம்மில் பே பண்ணுவீங்களோ அதே மாதிரி பே பண்ணிவிட்டு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே வந்து பேடிஎம் பேஜ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 நம்பர் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம பே பண்ண இடத்துல யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். பக்கத்துலேயே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். வேலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ப்ராடக்ட்டில் போய் ப்ராடக்ட்டை பை பண்ணணும். ப்ராடக்ட் எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ப்ராடக்ட்குள்ளே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பிளானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஜாயின் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜாயின் நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமா உங்களுடைய அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் மை ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து நீங்கள் என்னென்ன பிளான் வாங்கியிருக்கீங்களோ அந்த பிளான்லாம் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் வரும் டெய்லி. ஓகேங்களா? அங்கே டெய்லி போய்ட்டு ரிசீவ் கொடுக்கணும். நீங்கள் இப்போ வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா மறுநாள்லேருந்து தான் உங்களுக்கு ஆட் ஆகும், சேம் டேவே ஆட் ஆகாது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக 110 ரூபா மட்டும் கிடைக்கும். மறுநாள்லேருந்து